ஸோ இந்த ஒன் டு ஒன் கன்சல்டேஷன் கால்ஸ் பேசும்போது நான் நிறைய பேர் இந்த ஒன் டு ஒன் கன்சல்டேஷன் கால் அட்டன் பண்ணுறவங்க ஐடி பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஐடி பீப்புளாக இருக்கவங்க ஆல்ரெடி நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, நல்ல சம்பளம் ஏர்ன் பண்ணுவாங்க, 70,000 80,000 90,000 கிட்ட ஏர்ன் பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது இப்போது எப்படி அவங்களோட ஒர்க் அன்சர்டனிட்டியாக இருக்குது, எப்போலாம் வேலை போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாத நிலைமையில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அடிஷ்னலாக ஜென்ரேட் பண்ணுறது ஒரு பேக் போனாக ஹெல்ப்ஃபுல்லாக ஏதோ அவங்க வேலையில் இருக்காங்க, வேலையில் இல்லை, பட் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால மணி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரீலான்ஸிங்கிறது ஒரு பெட்டரான வே. ஏன்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவை, உங்களோட ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த நோ கோட் செட்டில்மெண்ட்டை நல்ல ஒரு ஸ்கில் செட்டாக சூஸ் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்கம்க்கு, விச் இஸ் வெரி குட் வே. உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். டெஃபினட்டாக என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.